அப்ப பெருமான் என்ன பண்றாரு, ஆஹா ஏய் உன் சரணாகதி நீ காமிச்சிட்டடா, நான் வர்றேன்டா. தானே ஆலவாயே அவரை ரசிச்சுதப்பா. தருமி எனக்கில்ல 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 எனக்கு வராதுன்ற சுய சந்தேகத்தோட அணுகினா அந்த சுய சந்தேகத்தோட பிரதிபிம்பமா மிரறதான் நக்கீரனா காட்டுறாரு. நிறுத்துங்கள், குறையுள்ள பாட்டுக்கு பரிசில் அளிக்கப்பட்டால் அதற்காக வருந்துபவனும் நானேன்னு நக்கீரனை தூண்டி விட்டு தருமியோட சுயசந்தேகத்துக்கு மிரராத்தான் நக்கீரன் தடைய காட்டுறாரு. தருமி தோற்ற பிறகும் வீட்டுக்கு ஓடாம கோவிலுக்கு வந்து பெருமானே அப்படின்னு அழுது கரைந்து சரணாகதி அடையும் பொழுது, தோற்றாலும் வென்றாலும் துணை உன் பதமேன்னு வந்து சரணாகதி பண்ணதுனால சரி இல்லைன்னு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என் வாழ்க்கை உனதுதான், உன் காலடியில தான். கொடுத்தால் செல்வத்தோடு மகிழ்ந்து சிறந்து வாழ்க்கை அப்பவும் உன்ன நினைச்சுத்தான், நீ கொடுக்காம மறுத்தாலும் அடித்தாலும் அப்பவும் உன்ன நினைச்சுத்தான் போ அப்படின்னதும் அப்ப பெருமான் என்ன பண்றாரு, ஆஹா ஏய் உன் சரணாகதி நீ காமிச்சிட்டடா, நான் வர்றேன்டா. தானே திருமேனி தாங்கி வந்து விளையாடுறாரு. அதுவும் என்ன விளையாட்டு, ஆழ்ந்த அந்த கதையை படிச்சீங்கன்னா நக்கீரன் என்ன சொல்றான், சொற்குற்றம் இல்ல இருந்தாலும் அந்த மன்னிக்கத்தக்கதே பொருட்குற்றம் தான் பிரச்சனைங்கிறான். நக்கீரன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கருத்து பொருள் இயற்கையாகவே மனம் உண்டு அப்படிங்கிற பொருள் தான் குற்றம் அப்படின்னு நக்கீரர் வாதம் பண்றார். பெருமானது இல்லைன்னு சொல்றாரு. மூன்றாவது கண்ணை திறக்கிறாரு, அவனை நக்கீரனை எரிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப உயிர் கொடுத்து மீண்டு கொண்டு வராரு. அது இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூன்றாவது கண் திறந்து அவர் எரிக்கும் பொழுது எல்லாமே தூய்மைப்படுத்துற வேலை மட்டும் தான் செய்யறாரு. அங்க மன்மதனை மூன்றாவது கண் திறந்து எரித்த போதும் சரி, திரிபுராசுரர்களை மூன்றாவது கண் திறந்து எரித்த போதும் சரி, இங்க நக்கீரனுக்கு மூன்றாவது கண் திறந்து எரித்த போதும், இந்த மூன்றாவது கண் ஸ்டோரி எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. ரீஜுவனேட் பண்ணி புனரமைத்து உயிர் கொடுத்துறாரே தவிர யாரையும் சுத்தமா அழிக்கல. அது மூன்றாவது கண்ணுடைய விதி. எல்லா இடத்துலயுமே பாருங்க, இந்த மூன்றாவது கண் ஹிஸ்டரி மொத்தத்தையும் எடுத்து பாருங்க. அந்த மலங்களை மட்டும்தான் அழிக்கிறாரு, அழிச்சுட்டு ஞானத்தை கொடுத்துடுறாரு. இதை கொடுத்துட்டு திரும்ப நக்கீரனை என்ன பொற்றாமரை குளத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டு வர எழுப்பி வர்றாரு. எழுப்பிட்டு வந்த பிறகு என்ன பண்றாரு, அகத்தியத்தை அனுப்பி இலக்கணம் படிக்க சொல்றாரு, அகத்தியம் படிக்க சொல்றாரு. அப்பா உண்மையிலேயே இவன் பொருட்குற்றம் மட்டும்தான் சொல்றான், சொற்குற்றம் கண்டுபிடிக்கல அப்படின்னா, சொற்குற்றம் இல்லைன்னு சொன்னா, இவன் நக்கீரன் கொடுக்கிற ஆர்கியூமெண்டே பொருட்குற்றம் சார்ந்ததுதான் அப்படின்னும் போது, பொருட்குற்றம் தான் அப்படின்னு நக்கீரன் நினைக்கிறான்னா, பொருட்குற்றம் அளவில் நக்கீரனை சரி பண்ணணும் அப்படின்னா ஞானத்தை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனா ஏன் இலக்கணம் படிக்க அனுப்புறாருன்னா, அகத்தியத்தின் சக்தி, அகத்தியமோ தொல்காப்பியமோ இலக்கணம் படிச்சிங்கன்னாலே இந்த வார்த்தைகளை பிரித்து ஆண்டு புரிந்து கொள்ளுகிற அந்த தெளிவு வரும் பொழுது சொற்குற்றம் மட்டுமல்ல, பொருட்குற்றம் இருந்தாலும் கூட கண்டுபிடிப்பீர்கள், அல்லது பொருட்குற்றம் இல்லை என்றால் பொருட்குற்றம் இருப்பதாக மாயையில் விழமாட்டீர்கள். தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் அந்த சக்தி உண்டுங்கய்யா. இலக்கணத்தோடு
முறையாக படித்தீர்களானால் தலைக்கணம் வரவே வராது. பெருமான் நக்கீரனை உபயோகித்து தருமிக்கு அவன் சுயசந்தேகத்தையும் காட்டுகின்றார். தருமிக்கும் பாடம் சொல்றார். எனக்கு வராது எனக்கு வராது நினைச்சா அப்படித்தாண்டா போகும். ஆனா வராமல் போனாலும் பெருமானே கதி அப்படின்னு விழும்பொழுது பூரணமாக தனக்குள்ளே எல்லாமாய் இருக்கின்ற அகண்ட பரிபூரணமான சுந்தரேச பெருமானி கதின்னு சொல்லும் பொழுது என்று சரணடையும் பொழுது தருமியின் அகம்பாவம் கரைவதனால் தருமிக்காய் தானே வருகின்றான். இப்போ நக்கீரனை காட்டி தருமிக்கும் பாடம் சொல்லி தருமி சரணாகதி செய்து விட்டதனால் அவனுக்காக தானே இறங்கி வந்து நக்கீரனுக்கும் பாடம் சொல்லுகின்றான். இது ஒரு மல்டிபிள் லேயர் காம்ப்ளெக்ஸான காம்ப்ளிகேட்டடான திருவிளையாடல்ங்கயா. யாருக்கு பாடம் சொல்றாருன்னு புரிஞ்சதுன்னா புரிஞ்சிடும். நமக்கு தாண்டா பாடம் சொல்றாரு. நம்முடைய பல்வேறு நிலைகளுக்கு பாடம் சொல்றாரு. நம்முடைய சுய சந்தேகத்துக்கு பாடம் சொல்றாரு. நம்முடைய நம்பிக்கை இன்மைக்கு பாடம் சொல்றாரு. நம்முடைய ஸ்ரத்த இன்மைக்கு பாடம் சொல்றாரு. நம்முடைய அகம்பாவத்துக்கு பாடம் சொல்றாரு. ஒவ்வொரு விதத்திலும் நமக்கே கண்ணாடி காட்டுகின்றான் ஆலவாய் கண்ணாளன். அவர் அங்கையர் கன்னிக்கு மட்டும் கண்ணாளன் அல்ல, ஆலவாய்க்கே கண்ணாளனே. ஆலவாயே அவரை ரசிச்சுதப்பா. ஆலவாய்க்கே கண்ணாளன். மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 14 முதல் நேரலையில் இணையுங்கள்.